அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கதிர்வேல் முருகனுக்கு, பிரபஞ்ச மன்னனுக்கு, பிரபஞ்ச சபை அமர்ந்தவனுக்கு, மகத்துவம் புரிபவனுக்கு, மகோ உன்னதனுக்கு, மாமன்னனுக்கு, மகேஸ்வரன் புத்திரனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கதிர்வேல் முருகனுக்கு, அரோகர பிரியனுக்கு, அரோகர பிரியனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, வேலாயுதா போற்றி, சபை அமர்ந்தவனே, மகத்துவம் புரிபவனே, வருக வருக குகனே வருக, சிவபுத்திராய நமோ நமக. இறை சதிராடும் வேலை என்னும் உயர் பிரபஞ்ச மகா சபையின் பிரம்ம முகூர்த்த வேலை துவங்கிய அக்கால நிலை முதல் சதிர் உதயம் என்னும் அற்புத நிலை கொண்டு, கதிர் உதயம் என்னும் அற்புத நிலை கொண்டு, அதன் உதயநிலை காணாத அருள் வேளையை தன் சபை வேலையாக மாற்றியமைத்த அற்புத நிலை கொண்ட ஆசான் என்னும் நிலை பெற்றவனுக்குள் தென் அகம் ஆளும் சிவத்தின் திருவடியின் நிழல்தனில் தவம் கண்ட பொதிகை வேந்தனாய் உயர் தணிகை நிலை கொண்டு, உயர் மாற்று நிலை தணிகை நிலை கொண்டு, அந்நிலைதனை உலகிற்கு பறைசாற்ற அமர்ந்த அத்தவசீலனது சபையினுடைய நிலை கொண்ட ஆற்றலை தன்னகம் கொண்டு இறை பூஜையை நிகழ்த்திய சித்தனே அருமுகன் வந்தமர்ந்தோம். சரவண ஜோதியே நமோ நமக. பொதிகை நிலையதின் ஆற்றல், பொதிகை நிலையதின் தோற்றம், தென் பொதிகை நிலையதின் மேற்கு நிலை கொண்டு அத்தூவல் நிலைதனை தன் சபை நிலையாய் மாற்றி அதன் இருக்கைதனிலே அமர வைத்து, அதன் இருக்கைதனில் எமை அமர வைத்து அழகு பார்க்கும் ஏற்றமிகு உயர் நிலை கொண்டு சிவமகா பெருநிலையே அருமுகன் வந்தமர்ந்தோம். சரவண ஜோதியே நமோ நமக. உன்னத நிலையாய், உன் ஆதி நிலையாய், உன்னத நிலையாய் ரதம் இயக்கும் வேந்தனவன், ரதம் இயக்கும் வேந்தனவன் தன் ரதமதை இடம் மாற்றி, தன் ரதமதை இடம் மாற்றி கொண்டு வந்தமர்ந்த இச்சபைதனிலே அம்மருகனாய், அம்மருகனாய் வந்தமர்ந்தோம் அருமுகன் சித்தன். அருமுக ஜோதியே நமோ நமக. சேத்திர போர் நிகழ்ந்த அற்புத நிகழ்வுதனில் உன் ஆற்றல் அரிய நிலை கொண்டு, உன் ஆற்றல் அரிய நிலை கொண்டு, ஆற்றலுக்கு அரிய நிலை கொண்டு வந்தமர் சபைதனை அமர்த்தி அழகு பார்க்கும் அகத்தியன் சபைதனிலே யாம் திருமுருகன் வந்தமர்ந்தோம். திருமுருகப் பெருமானை போற்றி போற்றி. அபிடேக நிகழ்வுகளுக்குள் ஆழ்நிலை தவம் கொண்டவன், அடி நிலை அபிடேக நிலைகளுக்குள் ஆழ்நிலை தவம் கொண்டவன், அவ அபிடேக நிலைகளை ஏற்று கண் விழித்து தவம் இருந்து மீண்டெழுந்த அற்புத நிலை கொண்டு அருமுகன் யாம் வந்தமர்ந்தோம் சித்தனி. அருமுக ஜோதியே நமோ நமக. உயர் பதவி, உயர் நிலை கொண்ட ஆசான் என்னும் பதவிதனை பெற்ற நிலை கொண்ட பொழுதும்
கிரீடமதை அகத்தியன் திருவடியில் சமர்ப்பித்து அகத்தியன் சீடனாய் வலம் வரும் சிவமகா வாழை சித்தனே சிவமே அருமுகன் வந்தமர்ந்தோ. அருமுக ஜோதியே நமோ நமக. எங்கிருக்கின்றான் அவன், எங்கிருக்கின்றாய் நீ என்னும் இடைவெளிதனை பூர்த்தியடைய செய்து இடைவெளியில்லா ஆற்றலை உலகிற்கு பறைசாற்றும் ஆதிகையிலாய இறை சுற்றம நூலாய் வளம் வரும் சித்தனே அருமுகன் வந்தமர்ந்தோ. அருமுக ஜோதியே நமோ நமக. எம் பூஜை கண்டவனே, சம்ஹார நிலை கொண்ட திதி பூஜை கொண்டவனே, சரவணபவ அச்சரம் மேல் சுழன்று வருகின்ற அவ்வேளைதனில் அச்சர நிலையின் நடுநாயகமாய் அமரும் சுழுமுனையாய் வளம் வரும் சிவமகா வாழை சித்தனே ஆசி வழங்குகின்றோம் உமக்கு. பிரபஞ்ச ஜோதியே நமோ நமக. அருள் நிறை கணலாய் ஏற்றம் கொண்ட இறை நிறை கணலாய் உன் நெற்றி சுழுமுனை கணல் அதை காணும் இவ்வையகம் மாறி நிற்கும் என்ற சூட்சமத்தை அகத்தியன் அறிய அகத்தியனுக்குள்ளிருந்து நீ அறிய உணர்த்தும் நிலைதனை உரைக்க வந்தோம் அருமுகன் சித்தனே. சரவண ஜோதியே நமோ நமக. உயர்வாய் உரைக்கின்றோம், உயர்வாய்தனிலிருந்து உரைக்கின்றோம். சிவமகா வாழை சித்தன் என்னும் உயர் வாய்தனிலிருந்து உரைக்கின்றோம். உயர்வாய் என்னும் நிலைதனை அவன் உயர்வாய் மூலமாக உரைக்கும் ஆதிகையிலாய இறை சூட்சம நூலாக வந்து அமர்ந்திருக்கின்றோம் அருமுகன் சித்தனே. அருமுக ஜோதியே நமோ நமக. இறை சூட்சம நிலையதை பகிர்ந்தான் எம் ஐயன், இறை சூட்சமன் நிலையதை பகிர்ந்தான் எம் ஐயன் பகிரும் நிலைதனிலே அதனை பெரும் ஆற்றலை பேர் பெற்ற ஆற்றலாக மாற்றி காட்டினான் அகத்தியன் என்று உரைக்க வந்தோம் அருமுகன். சரவண ஜோதியே நமோ நமக. உயரும் நிலையை உயரிடத்தில் இருந்துதான் உரைக்க வேண்டும் என்னும் சூட்சமத்தை இயல்பு நிலையில் உடைத்தெறிந்த மகாசபை சபை என்று கூற வந்தோம் திருமுருகன். திருமுக ஜோதியே நமோ. யார நிலை கொண்டு அமராது ஏற்றம் கொண்டு சூட்சம நிலைதனிலே சிவமாக வளம் வந்த சிவசபை ஆசானுக்குள் இயல்பு நிலையிலிருந்து எழுந்தாடுகின்ற ஆதி கைலாய சூட்சம நூலின் மூலமாகவே உயர் நிலை எதுவென்று உரைக்க கூறினோம். யாம் உரைக்க கூறுகின்றோம் அருமுகன் என்று உரைக்கின்றோம். அருமுக ஜோதியே நமோ நமக. அத்தகைய நிலை கொண்ட மாற்றமதை உன் நிலைக்குள்ளிருந்து மாற்றுவதற்குரிய அற்புத பணியாற்றிய அத்தகைய பேராசான் என்னும் நிலைதனை பெற்ற உன் ஆசானுக்கு அடிமை அருமுகன் என்று உரைக்கின்றோம். யாம் சரவண ஜோதியே நமோ நமக. எடுத்த காரியம் அத்தகைய செயல்தனை நிறைவேற்றாது கைலாயம் திரும்பேன் என்று சூளுரைத்து அமர்ந்த அகத்தியம் என்னும் பேர் அண்டத்திற்குள் அண்டத்தை உணர்ந்து அமர்ந்த சித்த பிண்டமே உன்னை வாழ்த்துகின்றோம். சரவண ஜோதியே நமோ நமக. எவனுக்குள் என்ன இருக்கின்றது, அவனவனுக்குள் சிவம் இருக்கின்றது என்னும் தத்துவத்தை உலகிற்கு ஆணித்தனமாக பறைசாற்றுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலை அப்பழுக்கற்ற சரணாகதி நிலையின் மூலமாக பகிரும் ஆற்றலை பெற்றவனே அவன்தான் இப்பிரபஞ்சத்தை பெற்றவன் என்று வாழ்த்துகின்றோம். சரவண ஜோதியே நமோ நமக. பெற்ற பிரபஞ்சத்தை, வடிவம் கொண்ட பிரபஞ்சத்தை, தன்னால் இயக்கப்படும் ஒரு பிரபஞ்சத்தை தன்னால் தான் நிறுத்த இயலும் என்கின்ற சூட்சமத்தை இயல்பு நிலையில் உரைக்க வந்தோம் அருமுகன் சித்தன். அருமுக ஜோதியே நமோ நமக. இறையின் உரையாடல் எவ்வாறு இருக்கும், இறை உரையாடுகின்ற பொழுது எவ்வாறு இருக்கும், இறை உரையாடுகின்ற தலம் எவ்வாறு இருக்கும் என்று தேடுதல் நிலை கொண்டு ஆங்காங்கு வளம் வருகின்ற இத்தகைய யுகம் தனிலே இறை அமர்ந்து உரையாடும் தலம் இதுவென்று இறை அறைகூவல் விட்டழைக்க இறை உனக்குள் இருந்து அழைக்கின்ற அற்புத ஆதிகிரை சூட்சம நூலாய் அமர்ந்து அழைக்கின்றோம் அருமுகன் சித்தனே. அருமுக ஜோதியே நமோ நமக. என்னும் வார்த்தைகளை எவன் உரைக்க முடியும், என்னும் வார்த்தைகளை எவன் உரைக்க முடியும், நீ எண்ணும் வார்த்தைகளை எவன் உரைக்க முடியும், உன்னை எண்ணியவன் தான் உனக்குள் இருந்து உன்னை எண்ணியவனால் தான் உரைக்க முடியும் என்று திருமுருகன் அறிவிக்கிறார். திருமுருக பெருமானை போற்றி. எண்ணி பாருங்கள், எண்ணி அமர்ந்து எண்ணி பாருங்கள், அருமுகன் வார்த்தைக்குள் இருக்கும் எண்ணம் என்னவென்று உணரலாம் என்று கூறுகின்றோம் அருமுகன். அருமுக ஜோதியே நமோ நமக. இதுதான் ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல் என்னும் அருள் ஞான தத்துவ பேழை. இப்பேழைதனை பரிசாக கிடைத்த சபையை ஆளும் குருவிற்குள் வாழும் சீடன் எத்தகைய உயர்வு பெற்றவன் என்பதை தெரிந்து தேர்ந்து அமருங்கள் என்று கூறுகின்றோம் அருமுகன்.
சரவண ஜோதியே நமக. தத்துவந்தனை உரைக்கலாம், தத்துவம் தனை உரைக்கலாம், தத்துவம் தானே என்றுரைக்கின்ற ஒரு ஆசானுக்குள் தான் தத்துவம் குடியிருக்கின்றது. அங்கு நான் என்னும் நிலை அல்ல, வேறருக்கும் நான் உள்ளிருக்கின்றது. ஆகையால் இவன் கேட்ட நானுக்கு அனுமதி வழங்கினான். அகத்திய பேராற்றல் என்று கூறுகின்றோம். அருமுகம் சரவண ஜோதியே நமோ நமக. உனை கட்டி இழுக்கும் நான், உனை உனக்குள் இருக்கும் அகத்தீயை பற்றி எரிக்கும் நான், அது நான் அல்ல, சாட்சாத் நான் என்று அறிவிக்கின்றோம். சரவண ஜோதியே நமோ நமக. இயல்பு கொடிமரமும் நற்கொடி மரமும் பெற்ற அபிடேக தீர்த்த நிலைகளுக்குள் இருக்கும் பேராற்றல் இருக்கின்றது. எதற்காக இருகொடி மரத்திற்கு அகத்தியன் அழைத்தான்? ஒற்றை கொடிமரம் சிவமகா வாழை சித்தன், மற்றைய கொடிமரம் அகத்தியம் உள்ளிட்ட அனைத்து இறைகளும் என்று அறிவிக்கின்றோம். அருமுகன் அருமுக ஜோதியே நமக. நற்கொடி மரத்தின் ஆற்றலை எல்லாம் பெற்றுக்கொண்டு ஒரு இயல்பு கொடிமரமாக நிற்கின்ற ஆதி கைலாய இறை சூட்சம நூலாய் வளம் வரும் சித்தனின் மூலமாகத்தான் பிரபஞ்சத்திற்கு பகிரப்படுகின்றது என்கின்ற சூட்சமத்தை அகத்தியன் உலகிற்கு சீடர்களுக்கு பறைசாற்றுவதற்காக இட்ட அபிடேக தீர்த்தத்தின் நிலை என்று கூறுகின்றோம். அருமுகன் சரவண ஜோதியே நமக. அற்புதங்கள், அதிசயங்கள், அபூர்வங்கள் என்கின்ற ஆற்றல், ஒவ்வொரு வார்த்தைக்குள் இருக்கும் ஆற்றல் தனை உரைக்கின்றான் சித்தன். அவன் நாவிலிருந்து வரும் ஞான தத்துவத்திற்கு ஈடு இணை எத்தகைய மத குருமார்களுடைய போதனை நூல்களுக்குள்ளும் இல்லை என்று கூறுகின்றோம். சரவண ஜோதியே நமக. நூல்கள் எல்லாம் கற்றறிந்தவன் உரைப்பது, பெற்றவன் உரைக்கும் நூல் இருக்கின்றது. பெற்றவனை பெற்றவன், பிரபஞ்சத்தை பெற்றவனை பெற்றவன் உரைக்கும் நூல்தான் எம் நூல் என்று உரைக்கின்றோம். அருமுகன் அருமுக ஜோதியே நமோ நமக. அத்தகைய ஆற்றலை முழுவதுமாக தன் சரீரமதில் தாங்கி தன் சாரீரம் முழுவதையும் பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கின்ற அற்புதமான சிவ சபையினுடைய ஆசான் என்னும் நிலை பெற்ற சிவமகா வாழை சித்தனே வாழ்த்தினோம். ஜீவ ஏடுகளின் மூலமாக வாழ்த்தினோம், வினை சுவடிகளின் மூலமாக வாழ்த்தினோம், வினையறுத்து வாழ்த்தினோம், வினையறுக்க வாழ்த்தினோம், வினையறுக்கும் ஆற்றல் பெறுவதற்கு வாழ்த்தினோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்னும் அத்துணை நிலையையும் பெற்றவனே, உனக்கு வாழ்த்துக்கள் நிறைவு பெறப் போவதில்லை என்று வாழ்த்துகின்றோம். சரவண ஜோதியே நமோ நமக. ஒவ்வொரு நிலையையும் சிவகூரை தலமதிலே பதியப்பட்டிருக்கின்ற அற்புதமான ஆதி நிலை ஆசி சுவடிகளை உச்சரித்து பாருங்கள். உள்ளுக்குள் இருந்து வருகின்ற வார்த்தைகள் அனைத்தும் திருமுருகன் உச்சரித்த வார்த்தைகள் என்று கூறுகின்றோம் யாம். சரவண ஜோதியே நமோ நமக. அற்புதமாய் அகத்தியம் என்னும் நிலையை, அகத்தியம் என்னும் பேராற்றலை உணர்வுக்குள் உள்ளத்திற்குள் பதிய வைத்து அவனாக வலம் வந்த சிவனே சிவனே, அகத்தியன் அகத்தியன் இவனே என்று வாழ்த்துகின்றோம். அருமுக சரவண ஜோதியே நமோ நமக. ஆசி வழங்குகின்றோம் உம் சபைக்கு, உமக்கு, உம் சீடர்களுக்கு நல்ல ஆசி வழங்குகின்றோம் சித்தனே. சச்சங்கம் என்னும் நிலை அது சாதாரண நிலை கொண்ட சச்சங்கம் அல்ல. மானிடர்கள் அமர்ந்துரையாடும் நிலை கொண்ட சச்சங்கம் அல்ல. அமரும் தடம் கைலாயமாக, கைலாய பீடமாக, பீடமதில் அமர்கின்ற அண்ட பிரம்மாண்ட பஞ்சபூத நிலைகளை கொண்ட நாயகன் அமர்ந்து அழைக்க அகத்தியன் உள்ளிருந்து உரையாடும் ஆற்றல் பெற்ற சச்சங்கம் நிகழப் போகின்றது என்று கூறுகின்றோம். யா சரவண ஜோதியே நமோ நமக. அந்நிலைக்கு தன் வருகை நிலைதனை ஏற்று வருகின்ற ஒவ்வொருவரும், இறையழைக்கும் அழைப்பிற்கிணங்க வந்து அமர்கின்ற ஒவ்வொருவரும் இறையினுடைய விருந்தோம்பலை உண்டு செல்லலாம் என்று கூறுகின்றோம். அருமுகன் சரவண ஜோதியே நமோ நமக. இறை ஞான விருந்தோம்பலில் கலந்து ஞானம் பெற்று அதனை கிரகித்து அது ஜீரணிக்காது உள்ளுக்குள் இருந்து ஒவ்வொரு நிலையாய் ஆதி நிலை கொண்ட வார்த்தைகளாக உள்ளிருந்து வெளிவரும் ஞான வார்த்தைகளாக என்று கூறுகின்றோம். அருமுகன் சண்முக ஜோதியே நமோ நமக. உரைத்தான் அச்சம் இல்லை அச்சம் தவிரென்று, அச்சம் என்ற வார்த்தையை தவிர்ப்பான் எம் சீடன் என்று கூறுகின்றோம். பிரபஞ்ச சபை சரவண ஜோதியே நமக. நிலை கொண்ட அற்புதமான ஞான சுவடிக்குள் இருந்து ஞான வார்த்தைகளாக உள்ளிருந்து பீரிட்டு கிளம்புகின்ற ஆற்றல் கொண்ட ஆசானின் திருவாய் உபதேச நிலைகளை கேட்டு அவன் திருவடி சரணடைகின்ற ஒவ்வொரு சீடனும் எம் சீடன் என்று வாழ்த்துகின்றோம். சரவண ஜோதியே நமோ நமக. அந்நிலை பெற்ற அற்புத சபையினுடைய ஆசானை வாழ்த்தி அகத்தியம் உள்ளிட்ட அத்துணை கணங்களும் புடைசூழ நின்று
இச்சச்சங்கத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற அற்புத தருணம் தனிலே அருமுகன் வந்து உரையாடுகின்ற பொழுது கணங்களெல்லாம் உள்ளிருந்து உற்று நோக்குகின்றன. எவனை வாழ்த்துகின்றான், இவன் எங்கிருந்து வாழ்த்துகின்றான், எவ்வாறு வாழ்த்த இயலும் என்ற நிலையிலிருந்து மாறுபட்டு வணங்கி நிற்கின்ற அற்புத சிவகூரை தலமதிலே அருமுகன் நல்லாசிகள் வழங்கியாம் விடைபெற்று அமர்கின்றோம். அருமுக ஜோதியே, சரவண ஜோதியே, சண்முக ஜோதியே, கந்த ஜோதியே, கடம்ப ஜோதியே, கதிர்வேல ஜோதியே, நமோ நமக. திருச்செந்திலகம் கண்டவனே நமோ நமக. திருவாய் உருவாய் குருவாய் அமர்ந்தவனே, திருநூலாய் பெருநூலாய் பெரும் பிரபஞ்ச மன்னனாய் அமர்ந்தவனே, அகத்தியமாய் ஜகத்தியமாய் அமர்ந்தவனே, ஆற்றலாய் அமர்ந்தவனே, அருமுகனே திருமுருகனே போற்றி 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 என திருத்தால் பணிந்து திருபுடி பணிகிறோம். ஓம் அகதீசாய நமக. சரவண பவாய, சண்முக பவாய, கந்த ஜோதிக்கு நமோ நமக. கடம்ப ஜோதிக்கு நமோ நமக. அருமுக ஜோதிக்கு நமோ நமக. ஓம் அகதீசாய நமக. சரவண ஜோதியே நமோ நமக. சண்முக ஜோதியே, கந்த ஜோதியே, கடம்ப ஜோதியே, வேல ஜோதியே நமோ நமக. திருமுருக ஜோதியே நமோ நமக. பெருமுக ஜோதியே, பேராற்றலாய் பெருமகா ஆற்றலாய் சிவ ஆற்றலாய் சித்த ஆற்றலாய் பிரபஞ்ச ஆற்றலாய் 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலாய் அமர்ந்தவனே, ஆள்பவனே நமோ நமக. நமோ நமக. நமோ நமக. சரவணாய போற்றி, சண்முகா போற்றி, கந்தா கடம்பா கதிர்வேலா செல்வக்குமரா செந்தில்லாண்டவா போற்றி. திருச்சபை அமர்ந்து திருவருள் புரிந்து பெருஞ்சபை அமர்ந்து பேரருள் புரிந்து மகாசபை அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற திருமுருகப் பெருமானே, பெருமுகப் பெருமானே, பேராற்றல் கொண்ட அருமுகப் பெருமானே, கந்தவேல் கதிர்வேல் செல்லவேல் ஞானவேல் பெருவேல் பெருமகாவேல் பெருமானே போற்றி 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 என கந்தனை கதிர்வேலனை கடம்பனை செல்வக்குமரனை செந்தில் ஆண்டவனை போற்றி துதிக்கிறோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே போற்றி, ஜெகத்தியம்